யாக்கோபு 1ஆம் அதிகாரம் திருப்போம். துன்பங்கள் வரும்போது கிறிஸ்தவர்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அதில் எப்படி நடந்து கொள்ளணும் என்று புதிய ஏற்பாடு ரொம்ப தெளிவாய் போதிக்கின்றது. பல இடங்களில் புதிய ஏற்பாடு போதிக்குது. அதில் இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் இது ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா அந்த நிருபத்தையே இப்படி தான் தொடங்குறாரு. சப்ஜெக்ட் தொடங்குற சப்ஜெக்டே இதுதான். அந்த முக்கியமான பகுதியை தான் பார்த்து வருகிறோம். வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கவனியுங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். 5ஆம் வசனம் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்றைக்கு 6, 7, 8 6, 7, 8 இதுதான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன பார்க்க போகிறோம், என்ன பேசுகிறார்? 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தில் என்னத்தை டீல் பண்ணுகிறார்? அதாவது கொஞ்சம் வேற மாதிரி இப்போ போகிறாரு. இப்போ இவ்வளோ 5ஆம் வசனம் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வரும்போது கரெக்டாக நாம் அணுகுவோமானால், கிறிஸ்தவ வழிமுறைப்படி அணுகுவோமானால், தேவன் விரும்புகிற மாதிரி நம்ம அணுகுவோமானால் எப்படி நல்லா போய் முடியுன்றதை விளக்கி சொன்னார். எப்படி நல்லா போய் முடியும்? விசுவாச பரீட்சை பொறுமையை உண்டாக்கும். அந்த பொறுமை பூரண கிரியை நடப்பிச்சுன்னா நம்மளை பூரணர்களாக மாற்றும். இன்னும் கொஞ்சம் நம்மளை ஸ்பிரிச்சுவலி மெச்சோர் ஆக்கும். கேரக்டரை டெவலப் பண்ணும். நல்லா போய் முடியும். இயேசுவை போல நம்ம அதிகமாக மாறுவோம் அப்படிலாம் சொன்னார். இதை செய்கிறதுக்கு தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டா நடைமுறைப்படுத்தலாம். அப்போ இவ்வளோ நேரம் இதனுடைய நல்லா போச்சுன்னா எப்படி போகுன்றதை பற்றி பேசியிருக்காரு 5ஆம் வசனம் வரைக்கும். ஆனால் இப்போ 6லேருந்து 8 வரைக்கும் என்ன பண்ண போகிறாரு? இது மோசமாக போச்சுன்னா எப்படி முடியும்ன்றது கூட சொல்கிறாரு. இது மோசமாக போனால் வேற பாதையில் போயிடுச்சுன்னா, ஏன்னா சில நேரம் உண்மை என்னவென்றால் சில விசுவாசிகள் சில விசுவாச பரீட்சைகளில் இது சொல்கிற மாதிரி அவங்க போகிறதில்ல. எப்போவுமே அப்படியே சூப்பராக போய் ஒன்று முடியறதில்லை. இது கொஞ்சம் வேற மாதிரி போயிடுது. பார்த்துருக்கீங்களா? சில நேரம் பிரச்சனை வருது, விசுவாச பரீட்சை, பொறுமை உண்டாகிறதுக்கு பதிலாக ஆத்திரம் தான் உண்டாகுது. போய் நம்ம கேரக்டர் அப்படியே அது சூப்பராக மாற்றுறதுக்கு பதிலாக சில நேரம் சிலருக்கு, ஒருவேளை நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கலாம், ஆனால் சிலருக்கு சில நேரம் கேரக்டர் ரொம்ப சூப்பராக ஆகிறதுக்கு பதிலாக இன்னும் மோசமாக தெரிகிற மாதிரி இருக்குது. இன்னும் கசப்புடன் வெறுப்புடன் அப்படி போகுது. அப்போ யாக்கோபு ஒரு காரியத்தை உணர்றாரு பாருங்க. இது ஒரு அருமையான ஒரு போதனை, அருமையான வழிமுறை. இது ஞானத்தை பெற்றுக்கொண்டா இது நல்லா போய் முடியும். ஆனால் ஒரு காரியத்தை உணர்றாரு. ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் சில நேரங்களில் சில பரீட்சைகளில் சில பிரச்சனைகள் வரும்போது சில விசுவாசிகள் இப்படி இந்த பாதையில் போகாமல் என்ன பண்ணிடுறாங்க? தவறாய் அணுகிறதுனால, தவறான நிலையில் இருக்கிறதுனால வேற மாதிரி போயிடுது. பொறுமையும் உண்டாகலை, நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் உண்டாகலை, எதிர்மாறா போகுது. பரீட்சையில் தோல்வி பெறுகிறார்கள். வாழ்க்கையில் தோல்வி பெறாங்கன்னு சொல்ல, பரீட்சையில் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பரீட்சை மாதிரி. ஓகே, இது ஃபைனல் எக்ஸாம் கிடையாது, ஆனுவல் எக்ஸாம் கிடையாது, இறுதி எக்ஸாம் கிடையாது. இறுதியில் ஒரு எக்ஸாம் இருக்குது, ஆனுவல் எக்ஸாம், அது ப்ரமோஷன் இருக்குது. அதுதான் பாருங்க, அது வாழ்க்கையில் வெற்றி தோல்விக்கு சமம்னு வச்சுக்கோங்க. பட் இந்த வாழ்க்கையின் பாதையில் போகிறப்போ பல டெஸ்ட் இருக்குல்ல. ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னால் 1008 டெஸ்ட் வைக்கிறாங்கல்ல ஸ்கூலில், அந்த மாதிரி வாழ்க்கையின் பாதையில் போகிறப்போ பல பிரச்சனைகள் வருது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பரீட்சை தான் பாருங்க, நம்முடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுது. அப்போ சில பரீட்சைகளில் சில பிரச்சனைகளில் நாம் தவறாய் அணுகிறதுனால, நாம் ஒரு தவறான ஒரு நிலையில் இருக்கிறதுனால இது நமக்கு நல்லா போய் முடியாமல் கொஞ்சம் 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 வேற மாதிரி போயிடுது. சொல்லப்போனால், உண்மையை சொல்லப்போனால், டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுறோம். சிலரை சொல்கிறேன், எல்லாரும் சொல்ல.
ஆனால் உண்மை என்னென்னா எல்லாருமே ஏதோ ஒரு டெஸ்ட்லேயாவது ஃபெயில் ஆகிருப்பாங்க. எல்லா டெஸ்ட்லையும் என் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நான் சூப்பராக பாஸ் ஆனேன்னு யாரும் சொல்ல முடியுமா? எனக்கு தெரில. அது உண்மையாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா யாருமே பூரணர் அல்ல. சில நேரம் ஃபெயில் ஆகி கற்றுக்குறோம். இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகி அடுத்த டெஸ்ட்டில் இதுலேருந்து கற்றுக்கிட்டு தான் அடுத்த டெஸ்ட்டில் போய் பாஸ் ஆகிறோம் பாருங்கள். அப்போ யாக்கோபு என்ன உணர்றாரு? கரெக்டான வழிமுறையை போதிக்கிறாரு. இதுதான் வழிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு காரியத்தை உணர்றாரு. ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் அநேக விசுவாசிகள் சில டெஸ்ட்டில் சில நேரம் ஃபெயில் ஆகிறாங்க. இப்படி போக மாட்டேங்குது, வேற மாதிரி போகுது. அதை பற்றி பேச விரும்புகிறாரு. இது எப்படி இருக்குன்னா 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் எப்படி இருக்குன்னா, எக்ஸாம் மார்க் வந்துருச்சு. இப்போது சில பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அவங்கள தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. 6லேருந்து 8 வரைக்கும் அவங்கள தனியாக கூப்பிட்டு ஒதுக்கி வச்சு பேசுகிறாரு. அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்குறாரு. ஸ்பெஷல் அட்டென்ஷன், விசேஷித்த கவனத்தை செலுத்துகிறார். ஏன்? இங்கே பாருங்கள், இங்கே தோல்வியை பற்றி பேச போகிறார். இந்த பரீட்சைகளில் தோல்வி பெறப்போ என்ன நடக்குது, அந்த தோல்வியை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு உதவி செய்ய போகிறார் இந்த 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனத்தில். ஏன் இதை பண்ணுகிறார்? இந்த தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை தோல்வி பெற்றா கூட தோல்வியை புரிஞ்சுக்கணும். ஏன் தோல்வி பெறோன்றது புரிஞ்சுக்கணும். இதில் என்ன தோல்வின்றதை புரிஞ்சுக்கணும். இந்த தோல்வியோட ஆழத்தை புரிஞ்சுக்கணும். இதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு அடுத்த முறை தோல்வி பெறக்கூடாது. அடுத்த முறை ஒரு பரீட்சை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது கரெக்டாக அணுக வேண்டும். கரெக்டான இடத்துல நாம் இருக்க வேண்டும். ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும் என்பதற்காக தான் இப்படி போதிக்கிறார். அப்போ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்? 6, 7, 8 டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் எப்படி இருக்கும், இந்த தோல்வியை புரிஞ்சுக்க போகிறோம் பாருங்க. we are going to try to understand the failure. James is going to explain. அவர் விளக்க போகிறாரு. இந்த தோல்வினா என்ன, இதில் என்ன பெரிய தோல்வி, இந்த தோல்வியினுடைய ஆழம் என்னன்னு விளக்க போகிறார். அதை வெளிப்படுத்த போகிறார். அதில் வெளிச்சம் போட்டு காண்பிக்க போகிறார். அதை பார்த்துட்டோமானால் நாம் இந்த தோல்வியிலேருந்து கற்றுக்கொள்வோம். ஸோ இன்றைக்கி வந்து செய்தி கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். தோல்வியை பற்றி பேசுகிறோம், தோல்வியை அப்படியே ஆராய போகிறோம், தோல்வியில் அப்படியே ஆழமாக போகிறோம், அதை புரிஞ்சுக்கொள்ள பார்க்க போகிறோம். இதை நானாக தெரிந்து கொண்டிருக்க மாட்டேன். நாங்கள் தோல்வியை பற்றி பேசணுமா? நான் பேச விரும்பல, அவர் பேசுகிறாரு, அங்கே போகிறாரு. 6, 7, 8 எனக்கு வேறு வழி இல்லை, அங்கே போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மையிலே தேவனுடைய வார்த்தை ஒரு காரியத்தை போதிக்குமானால் நமக்கு வந்து பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? சில நமக்கு வந்து கேட்கறதுக்கு சில கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. ஆனால் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்க, ஒருவேளை சிலர் இருக்கலாம், ஆமாங்க நானும் சில பரீட்சைகளில் சில பிரச்சனைகளில் தவறாக ரெஸ்பாண்ட் பண்ணி தவறாக நடந்துக்கிட்டு ஒரு மாதிரி தோத்துட்டேங்க. இந்த பரீட்சையில் வாழ்க்கையில் தோத்துட்டேங்கன்னு சொல்ல, சில பரீட்சையில் தோத்துருக்கலாம்ல. வாழ்க்கையில் பாருங்கள், எந்த உண்மையான விசுவாசியும் வாழ்க்கையில் தோக்க முடியாது. அதையும் சொல்லிடுறேன். இப்போ இறுதியாக பார்த்தீங்கன்னா எந்த விசுவாசியும் வாழ்க்கையில் தோக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. உண்மையான விசுவாசி இயேசுவை பிடித்துக் கொள்வார்களானால் இறுதியாய் வாழ்க்கையில் தோல்வியே இல்லை, அவங்களுக்கு சான்ஸே கிடையாது. இறுதியாக பாசு தான், ஜெயம்தான், அதில் சந்தேகமே இல்லை. நாம் இன்றைக்கு வந்து இறுதியாக வாழ்க்கையில் வெற்றியா தோல்வி அதை பற்றி பேசலை. இண்டிவிஜுவல் குறிப்பிட்ட பிரச்சனைகளில் எப்படி நம்ம அணுகிறோம், அதில் வெற்றி தோல்வி அதை பற்றி பேசுகிறோம் பாருங்க. இப்போ தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அப்போது சிலர் இங்கே இருக்கலாம், ஆமாங்க நான் சில நேரம் சில குறிப்பிட்ட பரீட்சைகளில் பிரச்சனைகளில் தவறாக நடந்து ஒரு மாதிரி தோல்வி பெற்றேன் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு இந்த போதனை ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதாவது ரொம்ப மோசமாக ஃபெயில் ஆனவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு கூட்டத்துக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். யார் தெரியுமா? இந்த ஜஸ்ட் பாஸ்ன்னு இருக்காங்களே இந்த கூட்டம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போய் ஃபெயில் ஆகுறது, மார்க் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, பாஸ் மார்க் கிட்ட கூட வராது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் பாஸ், அப்படியே தேய்ச்சிக்கிட்டு அப்படியே பாஸ் தாண்டிடுவாங்க. அவங்களே நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி பாஸ் ஆனீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது எப்படி பாஸ் ஆனீங்க. இன்னும் கேட்டால் அதே கொஸ்டின் பேப்பர் திரும்ப கொடுத்தா அவங்க பாஸ் ஆவாங்களே சந்தேகம். இந்த ஜஸ்ட் பாஸ்ன்றவங்களுக்கும் இந்த போதனை ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறமும் பரீட்சை வரும்ல. அப்போது ரொம்ப மோசமாக ஃபெயில் ஆனவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், ஜஸ்ட்டு பாஸ் ஆனவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சூப்பராக 100க்கு 100 வாங்கினவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு தாங்க மட்டும் பாஸ் ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது, அது பத்தாது, போதாது. வெறும் நாம் பாஸ் ஆகி நாம் சந்தோஷமாக இருந்தால் போதுமா? கிடையாது. நம்முடைய சகோதரன் சகோதரிகளும் பாஸ் ஆகணும், அதுதானே விரும்புகிறோம் நாம். இப்போ வெறும் நாம் பாஸ் ஆனால் நமக்கு அது சந்தோஷத்தை தராது. 100க்கு 100 எடுத்துக்கிறவங்களுக்கு கூட சொல்கிறேன், இல்லைங்க நான் அப்படியே சூப்பராக பாஸ் ஆகிட்டு வரேங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த போதனை ஏன் பிரயோஜனமாக இருக்கும்னா, மற்றவர்களுடைய தோல்வியை இது நமக்கு விளக்கும்.
புரிந்து கொள்ள ஒரு ஏதுவாய் இருக்கும். அப்போ அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, அவர்களை நடத்துறதுக்கு, ஆலோசனை கொடுக்கறதுக்கு இது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். அப்போ ஆரம்பிப்போம், இதை கவனிப்போம். என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி? இந்த தோல்வி ஆராய போகிறோம். ஏன்னா யாக்கோப் இதை ஆராயிறார். இதில் ஆழமாய் போகிறார், அந்த தோல்வியினுடைய ஆழத்து வரைக்கும் போகிறார் பாருங்க. இதை மெயினாக அப்போ நம்ம முக்கால்வாசி நேரம் இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம்? இந்த தோல்வியே கவனிக்க போகிறோம். இதில் தோத்தா எப்படி இருக்கும், என்ன நடக்குது, ஏன் தோல்வி, இதனுடைய ஆழம் என்னன்றதை ஃபுல்லாக கவனிக்க போகிறோம். 6, 7, 8 அதை பற்றி தான். இப்படி ஆரம்பிப்போம். விசுவாச பரீட்சைகளில் தோல்வி பெறுவதுனா என்ன? விசுவாச பரீட்சைகளில் தோல்வி பெறுவதுனா என்ன? என்ன தோல்வி? இது இப்படி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, விசுவாச பரீட்சைகளில் தோல்வி இல்லாதது என்னன்றது சொல்லிடுறேன். முதல்ல தோல்வி என்ன இல்லைன்றத சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சில நேரம் நாம் சில காரியங்கள் தோல்வின்னு நினைக்கிறோம், ஆனால் அது தோல்வி கிடையாது. நம்முடைய கண்ணோட்டத்தில், நம்முடைய பார்வையில் அது தோல்வி போல தெரியுது, ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது தோல்வி கிடையாது. வாட் இஸ் நாட் ஃபெயிலியர், வாட் டஸ் நாட் கவுண்ட் அஸ் ஃபெயிலியர் இன் த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். விசுவாச பரீட்சையில் ஃபெயிலியராக, தோல்வியாக எண்ணப்படாத காரியம் என்னது? தோல்வியாக சில காரியங்கள் இல்லாமல் இருக்குது, ஆனால் நம்ம சில நேரம் தோல்வியாக நினச்சிக்கிறோம். உதாரணத்துக்கு, சில பேர் பிரச்சனை வருவதையே ஒரு தோல்வியாக நினச்சிக்கிறாங்க. வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு, அப்படியே ஹாயாக இருக்குது, சமாதானமாக இருக்குது. திடீர்னு பிரச்சனை வருது, 1 வருது, 2 வருது, திடீர்னு 10 பிரச்சனை அப்படியே சூழ்ந்து கொள்ளுது. அப்போ எப்படி ஆயிடுது அவங்களுக்கு? இந்த 10 பிரச்சனை சூழ்ந்து கொள்றதே ஒரு தோல்வியாக நினச்சிக்கிறாங்க. நல்லா இருந்தாங்க, நல்லா போயிட்டு இருந்ததுங்க, இந்த 10 பிரச்சனை அப்படியே சூழ்ந்துக்குச்சுங்க. இப்போது இதுவே தோத்துட்டா மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா ஒருவேளை சில நேரம் மற்றவங்களும் அப்படி பார்க்குறாங்க, நமக்கு அந்த உலகத்தில் அப்படி பார்க்குறாங்க. பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொள்வது தோல்வி கிடையாது. ஏற்கனவே சொன்னோம்ல, பிரச்சனை வரும்னு இயேசுவே சொல்லிட்டார், உபத்திரம் உண்டுன்னு இயேசுவே சொல்லிட்டாரு. பேதுருவும் சொல்றாரு, ஆச்சரியப்படாதீர்கள். அக்னியை போன்ற பிரச்சனை வரும்போது கூட ஆச்சரியப்படாதீர்கள். டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் அட் த ஃபயரி ட்ரையல். அப்போது பிரச்சனை வருது, 1000 பிரச்சனை வருது, நம்ம சூழ்ந்து கொண்டா கூட அது தோல்வியாக எண்ணப்படக்கூடாது. நாம் அதை தோல்வியாக எண்ணக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, சில நேரம் நாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம், தேவனுக்காக வாழ்கிறோம், தேவனை நம்புகிறோம், நாம் கரெக்டாக வாழ்கிறோம் பாருங்கள், எல்லாத்தையும் ஒழுங்காக செய்கிறோம், நாம் எந்த தவறையும் செய்யலை, பெரிய எந்த தவறையும் செய்யலை. ஆனாலும் சில நேரம் நமக்கு ஏதோ சில கெட்ட காரியங்கள் நடக்க நேரிடலாம். நேரிடலாமா இல்லையா? நேரிடலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, சில நேரத்தில் ஜனங்க அவங்க தவறு செய்யாமல் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சிலது ஏதாவது நடக்குதுன்னு வைங்க, அது நடந்துட்டாலே ஒரு தோல்வின்னு நினைக்கிறாங்க. அது நடந்ததே ஒரு பெரிய தோல்வியை காண்பிக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது ஜனங்க எப்படி சொல்கிறாங்க, நல்லவங்களுக்கு எப்படிங்க கெட்டது நடக்க முடியும்? அப்போ கெட்டது நடந்தால் அங்கே ஏதோ ஒரு கெட்ட காரியம் இருக்குதுன்னு அர்த்தம். அது இவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம், இவங்க ஏதோ ஒரு கெட்டதை செய்துட்டாங்கன்னு அர்த்தம், அதனால தான் கெட்டது நடந்தது. அப்போ இங்கே ஒரு தோல்வி இருக்குன்ற மாதிரி பார்த்துடுறாங்க பாருங்க. நல்லவங்களுக்கு எப்படி கெட்டது நடக்க முடியும்? ரொம்ப பிரபலமான கேள்வி. ஏன் நடக்க முடியாதா? நல்லவங்களுக்கு கெட்டது நடக்க முடியாதா? நல்லவங்களுக்கு கெட்டது நடக்க முடியாதுன்னா சிலுவை நடந்திருக்காது. சிலுவையில் வெறும் நல்லவர் இல்லை, அவர் தான் இருக்கிறதுலே நல்லவர், சிறந்தவர். அவருக்கு வெறும் கெட்டது கிடையாது, இருக்கிறதுலே மோசமான காரியம் நடந்தது, இருக்கிறதுலே பெரிய பாடு, இருக்கிறதுலே பெரிய உபத்திரவம் சிலுவை தான். அப்போ நல்லவங்களுக்கு கெட்டது நடக்க முடியாதுன்றது ஒரு தவறான அபிப்பிராயம் பாருங்க. ஏன் இதை சொல்றேன்? ஒருவேளை நீங்க நல்லவங்களா வாழலாம், கர்த்தருக்காக வாழலாம், நல்லா போயிட்டு இருக்கீங்க, சில கெட்ட காரியம் நடந்தா அது தோல்வியா எண்ணப்படாது. அது தோல்வி கிடையாது கர்த்தருடைய பார்வையில், அது தோல்வி கிடையாது. சிலுவை என்ன கர்த்தருடைய பார்வையில் தோல்வியா? அது உலகத்தினுடைய பார்வையில் தோல்வியா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது தோல்வி கிடையாது. அப்போ நீங்களும் அப்படி யோசிக்கணும். வெறும் கெட்டது நடந்தனால அது தோல்வி கிடையாது. சில நேரம் பாருங்க, நாம கெட்டதை வரவழைச்சிக்கிறோம், அதை பத்தி நான் பேசல. நான் சொல்றது, நாம தேவனை பின்பற்றி வாழும்போது சில நேரம் கெட்ட காரியங்கள் நேரிடலாம். வெறும் இயேசுக்கு மட்டும் சிலுவையில் நேரிடல, இயேசுவை பிரசங்கித்தவர்கள், இயேசுவை நம்பினவர்கள், ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எந்த தவறும் செய்யலை. இன்னும் கேட்டால் உலகத்துக்கு போய் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, இயேசுவை பற்றி பேசுறது நிமித்தமாக உபத்திரம் படுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கெட்டது நடக்குது. சில நேரம் அவங்க என்ன தப்பாக செஞ்சாங்க? ஏதாவது தப்பு செஞ்சாங்களா?
நீதியா நியாயமா நடந்துக்கிறாங்க, மற்றவர்கள் மேல இருக்கிற அன்பினால போய் இயேசுவை பற்றி சொல்றாங்க, அதுக்கு உபத்திரவத்தை அனுபவிக்கிறாங்க. அப்போ வெறும் சிலுவை கிடையாது, சிலுவை தான் இதுக்கு சுப்ரீம் எக்ஸாம்பிள். ஆனா இதை போன்ற மற்ற காரியங்கள் நடக்குது பாருங்க, மற்றவர்களுக்கும் நடக்குது. நல்லவர்களுக்கு கெட்ட காரியங்கள் சில நேரம் நேரிடுது. அப்படிப்பட்ட உலகம் இது. அப்படி நேரிட்டா மட்டும் அது தோல்வி எண்ணப்படாது. இட் இஸ் நாட் ஃபெயிலியர். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒருவேளை நீ நல்லா போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒழுங்காக கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆனால் ஏதோ சூழ்நிலைகள் நிமித்தமாக, ஏதோ அபார சூழ்நிலைகள் நிமித்தமாக, அல்லது இயேசுவின் பேரில் உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக, உங்கள் சாட்சியின் நிமித்தமாக பல காரியங்களை இழந்துடுறீங்கன்னு வைங்க. பொதுவாக சொல்கிறேன், அந்த மாதிரி சிலர் இழந்திருக்காங்க பாருங்க. இயேசுக்காக, இயேசு நிமித்தமாக, இயேசுவை நம்புறாங்கன்றதுனால அவங்க வேலை இழந்திருக்கிறாங்க, சில காரியங்களை இழந்திருக்காங்க. உலகம் அவர்களை வெறுக்குது, அவர்களை உபத்திரவப்படுத்துது. அது தோல்வியா? உலக பிரகாரமான நன்மைகளை, பூலோக நன்மைகளை சில நேரம் சில அபார சூழ்நிலை நிமித்தமாக நம்ம இழக்கிறது அது தோல்வியா எண்ணப்படுதா? கிடையாது, தோல்வியே கிடையாது. திரும்ப சிலுவை தான் சொல்லுவேன் நான். அவருடைய சட்ட துணியை கூட உருவிட்டாங்க. உலகத்துக்கே சொந்தக்காரர், அவர் சட்ட துணியை கூட எடுத்துட்டாங்க. அவர்கிட்ட ஒன்றும் இல்லைங்க. அது தோல்வியா? எல்லாத்தையும் இழந்தார் நமக்காக. தோல்வியா? கிடையாது, கிடையாது. எல்லாத்தையும் உலக பிரகாரமான பூலோக நன்மைகள் ஒருவேளை சில அபார சூழ்நிலைகள் நிமித்தமாக இயேசுவை விசுவாசிக்கிறதுனால இழக்க நேரிட்டா அது தோல்வியா எண்ணப்படாது. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். தோல்வி என்ன இல்லைன்றதை சொல்லி வர பாருங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு காரியத்தை பார்த்துட்டு இதுதான் தோல்வின்னு நினச்சக்கூடாது. விசுவாச பரீட்சையில் தோல்வினா இது கிடையாது. இன்னொரு உதாரணம் கொடுக்க பாருங்க. விசுவாச பரீட்சையில் தோல்வி என்ன இல்லைன்னு. ஞானத்தில் குறைவு இருந்தால் அது தோல்வி கிடையாது. ஞானத்தில் குறைவு இருந்தால் அது தோல்வி. நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க, எனக்கு இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு தெரிலங்க, ஒரே குழப்பமாக இருக்குது, அடுத்த ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்படின்னா அங்கே பிரச்சனை ஞானம் இல்லை, ஞானம் இல்லை, ஞானத்தில் குறைவு. அது தோல்வியா? தோல்வி கிடையாது. அதனால தான் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன், தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது, இது ஒரு பெரிய தோல்வி கிடையாது, இது ஃபெயில் மார்க் கிடையாது. ஞானத்தில் குறைவு இருக்குதா? பிரச்சனையே கிடையாது. கர்த்தரிடத்தில் போய் கேளுங்க, பெற்றுக்கொள்வீங்க. அது தோல்வி கிடையாது.